அழுத்தக் குழுக்களின் வேறு இரண்டு பெயர்கள் என்ன? அழுத்தக் குழுக்கள் பொதுக் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்த முயலும் அமைப்புகள் என்பதால் இவை நலக்குழுக்கள் அல்லது தன்னலக் குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை தேர்தலில் போட்டியிடாமல் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றன. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை வலுப்படுத்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் எதை கடைபிடிக்கிறது? சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்கிறது. இது விபத்துகளை குறைப்பதையும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. குடியரசுத் தலைவர் நாட்டை பற்றி எதை அடையாளப்படுத்துகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். அவர் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்கிறார். அவர் இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக உலக அரங்கில் கருதப்படுகிறார். தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிவியல் நிறுவனங்களின் செயல்பாடுகளைச் சார்ந்தது. எந்த நிபந்தனையின் கீழ் ஒருவர் நுகர்வோராக கருதப்படுவதில்லை? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு பொருளை அல்லது சேவையை இலவசமாக பெறுபவர் நுகர்வோராக கருதப்பட மாட்டார். நுகர்வோர் என்பவர் ஒரு பொருளுக்காகவோ அல்லது சேவைக்காகவோ விலை, பணம் செலுத்தியிருக்க வேண்டும். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இருவருக்கும் கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும்போது எது குறிப்பிடத்தக்க வகையில் குறைக்கப்படலாம்? ஆண், பெண் இருபாலருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும்போது அவர்கள் விழிப்புணர்வு பெற்று தங்களை சுரண்டலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடிவதால் ஆட்கடத்தல் குறைகிறது. கல்வி என்பது வறுமை மற்றும் அறியாமையை நீக்கி பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்கிறது. ஒருவரின் எண்ணங்கள் அல்லது செயல்களில் சுதந்திரம் என்பதை குறிக்கும் சொல் எது? தன்னாட்சி, ஆட்டோனமி என்பது ஒரு அமைப்பு அல்லது தனிநபர் தனது சொந்த விவகாரங்களை மற்றவர்களின் தலையீடு இன்றி சுதந்திரமாக நிர்வகிக்கும் உரிமையை குறிக்கிறது. இது சுயநிர்ணய உரிமை மற்றும் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு அடிப்படையாகும். ஒரு மதச்சார்பற்ற அரசு மதம் தொடர்பாக அனைவருக்கும் என்ன உத்தரவாதம் அளிக்கிறது? மதச்சார்பற்ற அரசு என்பது எந்தவொரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்காமல் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 25 முதல் 28 வரை குடிமக்கள் தங்களுக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகின்றன. மத பழக்கங்களை கைவிடுவது தனிநபர் விருப்பமே தவிர அது மதச்சார்பற்ற அரசின் முதன்மை உத்தரவாதம் அல்ல. இந்தியாவில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதை நோக்கமாகக் கொண்ட மசோதா எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பழைய 1986 சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டது. இது இகாமர்ஸ் மற்றும் தவறான விளம்பரங்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. இந்த சட்டம் நுகர்வோர் குறைகளை தீர்க்க மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை CCPA உருவாக்கியுள்ளது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான செயல்பாடு எது? சாலை பாதுகாப்பு நுட்பங்களை செய்து காட்டுவது என்பது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துக்களை குறைக்க உதவும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடாகும். இது தலைக்கவசம் அணிதல் மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது. குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் குழு தொடர்பாக பிரதமரின் பங்கு என்ன? அரசியலமைப்பு பிரிவு 78-இன் படி பிரதமர் அமைச்சரவையின் முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கும் பாலமாக செயல்படுகிறார். இவர் அமைச்சர்கள் குழுவிற்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையிலான முதன்மையான தகவல் தொடர்பாளர் ஆவார். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.